ஹாய் கைஸ், வணக்கம். கீழம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் தாங்க இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த கீழம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் நேற்று டிசம்பர் 30, 2023 இனாகரேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 400 கோடி செலவில் 88 ஏக்கர் பரப்பளவு கொண்டதுங்க இந்த பஸ் ஸ்டாண்ட். இப்போதைக்கு எஸ்சிடிசி பஸ்ஸஸ், அதாவது சவுத் தமிழ்நாடு போகிற எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் போகிற பஸ்ஸஸ்லாம் இந்த கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜனவரி 2024 பொங்கல் அப்புறம் எல்லா எஸ்சிடிசி பஸ்ஸஸும் இந்த கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் டிபார்ட் ஆகும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் சவுத் தமிழ்நாடு போகிற பஸ்ஸஸ் வந்து எஸ்சிடிசியில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தான் போர்ட் பண்ண முடியும். டிஎன்எஸ்டிசி பஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும். எந்தெந்த ரூட் வந்து பஸ் வந்து இங்கேருந்து கிளம்பும்னு வந்து எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தெரியல. பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணுற எஸ்சிடிசி பஸ், அது இல்லாமல் டிஎன்எஸ்டிசி பஸ் ஓசூர், கிருஷ்ணகிரி, வேலூர், தருமபுரி அந்த சைடில் ஆப்ரேட் பண்ணுற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் இங்கேருந்து தான் கிளம்பும்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு அப்புறம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாக்டாக தெரியல. ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஏதாவது டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ் ஸ்டாண்டோட ஒர்க் வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஃபைனலாக 2023 தான் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது. இதே க்ளீனினஸ் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஹோப் அவங்க ஒழுங்காக இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதே சமயம் பொதுமக்களும் இந்த பஸ் ஸ்டாண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு தந்தால் நல்லாயிருக்கும். இதுதாங்க இந்த பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனீங்கன்னா தான் எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் டிபார்ட் ஆகிற அந்த பஸ் பே உள்ளே போக முடியும். இப்போதைக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து நீங்கள் இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரணுன்னா ஒரே ஒரு கனெக்டிவிட்டி வந்து எம்டிசி பஸ் மூலமாக மட்டும்தாங்க வர முடியும். அது மட்டும்தான் டைரக்ட் கனெக்டிவிட்டி. டைரெக்டாக நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வரத்துக்கு இந்த எம்டிசி பஸ் சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. அதாவது தாம்பரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுற எல்லா எம்டிசி பஸ் சர்வீஸும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க.
ட்ரெயின் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டோட நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து எய்தர் வண்டலூர் இல்லை ஊரப்பாக்கம். ஸோ நீங்கள் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வரலாம். அதே மாதிரி நீங்கள் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் நீங்கள் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வரலாம். எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ ஃபேர் வந்து மினிமம் ஒரு 100 ருபீஸாவது சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ட்ரெயினில் வரணும்னு நினச்சிங்கன்னா, சென்னையிலேருந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செங்கல்பட்டு போகிற ட்ரெயினில் ஏறினீங்கன்னா டேரெக்டாக வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடலாம். வண்டலூர் வந்து ஆட்டோவோ இல்லை நீங்கள் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வண்டலூர் ரயில்வே கேட் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. அங்கே ஏறினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து வண்டலூர் ஜூ, அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஸோ ட்ரெயினில் வரணுன்னா இந்த 2 ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. இப்போதைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரணுன்னா நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எம்டிசி பஸ் சர்வீஸ் மட்டும் தான் அங்கே இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து பத்தாததுனால கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ட்ரெயின் கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்காக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே, அதாவது ஜிஎஸ்டி ரோடுக்கு அட்ஜசன்ட் சைடில் இருக்க தாம்பரம் செங்கல்பட்டு ரயில்வே லைன் அந்த செக்ஷனில் கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆல்ரெடி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சதர்ன் ரயில்வே சைடும் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு 20 கோடி வந்து நிதி வந்து அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சதர்ன் ரயில்வே சைட்லேருந்து. ஒன்ஸ் அந்த லேண்ட் அக்வசிஷன் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆன பிறகு முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரம் அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து இந்த கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்கும்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹோப் 2024 ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அந்த கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டேரெக்டாக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரத்துக்கு ஸ்கைவாக், பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து 2024 ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஸோ நீங்கள் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரெயின் மூலமாகவும் ஈஸியாக வரலாம். இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுறதுக்கு வெறும் பஸ் கனெக்டிவிட்டி, ட்ரெயின் கனெக்டிவிட்டி மட்டும் பத்தாதுங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது. ஆல்ரெடி ஏர்போர்ட்லேருந்து இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கான டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கு அப்ரூவல் கிடைக்காதனால அந்த மெட்ரோ ஒர்க் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஹோப் 2024 ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1 இப்போது ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க ப்ளூ லைன் காரிடார், அதாவது விம்கோ நகர் டிப்போலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற அந்த ப்ளூ லைன் காரிடாரை தான் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான ப்ரொப்போசல் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு அப்புறம் பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் ஜூ வழியாக டைரெக்டாக இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஹோப் இந்த புது வருஷத்தில் 2024 இந்த மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் ஒர்க் பண்ணதுக்கான அப்ரூவல் கிடச்சி ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பப்ளிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்டு அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் 2 வீலர், கார் பார்க்கிங் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸில், பேஸ்மெண்ட்டில் இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னலாக மெயின் என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்லேயும் கிரவுண்ட் லெவல்லையும் கார் பார்க்கிங்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அது இல்லாமல் டிரைவர், கண்டக்டர்ஸ்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டார்மெட்ரி ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. சாப்பாடுக்கான ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் சங்கீதா ஹோட்டல், ஆர்ஆர் ஃபுட் பாயிண்ட், கணபதி பவன், ஹோட்டல் எஸ்ஆர்ஆர் கன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட் அவுட்லெட்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய இது மாதிரி சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஃபுட் கோர்ட்டும் வரப்போகுது. ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த நியூ பஸ் ஸ்டாண்டில். கிரசன்ட் காலேஜோட பில்டிங் தாங்க நீங்கள் பார்க்குறீங்க. எக்ஸாக்டாக இந்த பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜோட பில்டிங்கு. இதுதாங்க எஸ்சிடிசி அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து
டுவர்ட்ஸ் எம்டிசி பஸ் வே நடந்து வர ஃபுட்பாத் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்து வரணும். இன்கேஸ் நடக்க முடியாதவங்க இந்த ஃப்ரீ பேட்ரி கார் சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெடஸ்ட்ரியன் பாத்வே தாங்க எஸ்சிடிசி பஸ் வே, அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸையும் எம்டிசி பஸ் வேயும் கனெக்ட் பண்ணுற மெயின் வழிங்க இதுதான். கிட்டத்தட்ட 100லேருந்து ஒரு 200 மீட்டர் நடந்து வர மாதிரி இருக்கும். அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த எம்டிசி பஸ் வே வரத்துக்கு எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் வந்தீங்கன்னா இந்த எஸ்கலேட்டர் மூலமாக அண்டர்கிரவுண்ட் லெவலில் போயிட்ட பிறகு திரும்பி ஸ்டேர் கேஸ் இல்லை லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இது தாங்க எம்டிசியோட பஸ் வே. அதாவது சென்னையிலேருந்து வர எம்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே தான் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ராப் பண்ண பிறகு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைனேஜ் போர்டு இருக்கும். எதர் நீங்கள் இந்த ஸ்டேர் கேஸ் மூலமாக போகலாம், இல்லைனா அந்த ஆப்போசிட்லேயே உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அது மூலமாக நீங்கள் அண்டர்கிரவுண்ட் போனீங்கன்னா எஸ்கலேட்டர் வரும். திரும்பி கிரவுண்ட் லெவல் வந்த பிறகு அந்த பெடஸ்ட்ரியன் பாத் மூலமாக டேரெக்டாக அந்த எஸ்சிடிசி பஸ் வே, அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதுதாங்க எம்டிசி பஸ் வேயோட ட்ராப்பிங் பாயிண்ட். அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து தாம்பரத்துலேருந்து வர்றீங்கன்னா எல்லா பஸ்ஸஸும் இங்கே தாங்க ட்ராப் பண்ணோம் பேசஞ்சர்ஸை. ட்ராப் பண்ண பிறகு லெஃப்ட் சைட்லேயே தான் உங்களுக்கு இந்த சைனேஜ் போர்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் வழியாக நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனா இங்கே லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இதான் லிஃப்ட் ஃபெசிலிட்டி. இது மூலமாக நீங்கள் அண்டர் கிரவுண்ட் போயிட்டு அங்கேருந்து எஸ்கலேட்டர் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த எஸ்சிடிசி பஸ் வேக்கு நடந்து போகலாம். இல்லைனா வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன் அந்த ஃப்ரீ பேட்ரி கார் சர்வீஸ் யூஸ் பண்ணியும் டேரெக்டாக அந்த எஸ்சிடிசி பஸ் வே போகிறதுக்கான அந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கும் நீங்கள் ரீச் பண்ணலாம். இப்போ எம்டிசி பஸ் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக உள்ளே என்டர் ஆகுது. இந்த பஸ் இப்போது தூரத்தில் பார்க்குற அந்த ரெட் கலர் பஸ் லெஃப்ட் சைட்லேயே தான் உங்களுக்கு அந்த எஸ்சிடிசி பஸ் வே நடந்து போகிறதுக்கான என்ட்ரன்ஸும் இங்கே தான் இருக்குது. இந்த கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற எம்டிசி பஸ்ஸோட ரூட் நம்பர்ஸ், அதோட ஃப்ரீக்வன்சி எல்லாம் தான் இதில் அந்த போர்டில் டிஸ்பிளே இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னு நினைக்கிறேன். எம்டிசி பஸ் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மெயினாக கோயம்பேடு, தாம்பரம், கிண்டிக்கு எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னையில் எந்த பகுதி இருந்தாலும் எய்தர் கோயம்பேடு, கிண்டி, தாம்பரம் வந்துட்டிங்கன்னா இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு பஸ் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த எம்டிசி பஸ் வே வந்து ஜிஎஸ்டி ரோடு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அது இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டில் எம்டிசிக்குன்னு தனியாக டிப்போவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் சர்வீஸ் வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா ரூட்டுக்கும். இந்த B18 இதெல்லாம் வந்து தாம்பரம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ண எம்டிசி பஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க. அதோட ரூட் நம்பர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற சில எம்டிசி பஸ் ரூட்ஸ் தாங்க நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு நாட்களில் சென்னையோட எல்லா முக்கியமான பிளேஸஸ்க்கும் இங்கேருந்து பஸ் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் டிமாண்ட் பொறுத்து இன்னும் அடிஷ்னல் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற எம்டிசி பஸ் டிப்போ. ஸோ இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற எம்டிசி பஸ்ஸஸ்லாம் இங்கே தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இன்னும் நிறைய சர்வீஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக நைட் சர்வீஸும் நிறையா ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து சென்னையோட முக்கியமான பகுதிக்கு. ஸோ இதாங்க எம்டிசி பஸ் வேயோட ஒரு 360 டிகிரி வியூ. இங்கேயே ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. இதுதாங்க எம்டிசி ட்ராப்பிங் பாயிண்ட். ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இது 2வது வாட்டி மறுபடியும் காட்டுறேன். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான சைனேஜ் போர்டு போட்டிருக்காங்க. அதாவது எஸ்சிடிசி பஸ் வே போகிற ஸ்டேர் கேஸ் இது தான். ஆப்போசிட்டாக உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டேர் கேஸில் வந்தீங்கன்னா இது லோயர் கிரவுண்ட் லெவலில் வந்துடும். லோயர் கிரவுண்ட் லெவல் இங்கே வந்த பிறகு இந்த எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் கிரவுண்ட் லெவல் போயிடலாம். அங்கேருந்து ஒரு 150 மீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக நடந்து போனீங்கன்னா அந்த எஸ்சிடிசி பஸ் வே, அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த பெடஸ்ட்ரியன் பாத்வே மூலம் தான் நீங்கள் டேரெக்டாக எஸ்சிடிசி பஸ் வே போகலாம். ஸோ நீங்கள் எம்டிசி பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த
எஸ்கலேட்டர் வழியாக தாங்க எஸ்சிடிசி பஸ் பே போக முடியும். அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இது திரும்பி மறுபடியும் காட்டுறேன். நடந்து போகிற ஷார்ட்ஸ் இதுதான். ஸோ நீங்கள் எம்டிசி பஸ் பேலேருந்து எஸ்சிடிசி பஸ் பே, அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இந்த வழியாக தான் நடந்து போகணும். நடந்து போக முடியாதவங்க அந்த ஃப்ரீ பேட்ரி கார் சர்வீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வழியாக நடந்து போனீங்கன்னா அந்த ஆர்ச் மாதிரி இருக்குது தான் மெயின் என்ட்ரன்ஸ். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அங்கே தான் எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் கிளம்பும். கிட்டத்தட்ட எம்டிசி பஸ் பேலேருந்து அந்த எஸ்சிடிசி பஸ் பே ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 200 மீட்டர்ஸ் நடக்க வேண்டியது இருக்கும். இதுதான் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து, அதாவது சென்னையிலேருந்து வர எம்டிசி பஸ்ஸஸ்லாம் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ள வர வழி. இது தான் மெயின் வழி. ஸோ இதுதாங்க இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பற்றின ஒரு டீட்டெயில்டு கவரேஜ்னு சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவு முக்கியமான ஏரியாஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் 2 வீலர் கார் பார்க்கிங் மட்டும் கவர் பண்ண முடியல. ஏன்னா வந்து அது பேஸ்மெண்ட் லெவலில் இருந்தது. ரொம்ப நாளாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த கீழம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஃபைனலாக பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னடா இவ்வளோ லாங் வீடியோ எண்ட் ஆன பிறகு மறுபடியும் வீடியோ வருதுன்னு நினைக்கிறீங்களா? எஸ், நான் எப்படி வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண அந்த ஷார்ட்ஸை இந்த வீடியோட அட்டாச் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதுதாங்க வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன். தாம்பரம் செங்கல்பட்டு நடுவில் வர ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷன் தான் இது. இந்த வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வழியாக எக்ஸிட் ஆனிங்கன்னா, அதாவது ஜிஎஸ்டி ரோட் சைடாக எக்ஸிட் ஆன பிறகு ஜஸ்ட் இந்த ரோடை கிராஸ் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடில் வண்டலூர் ஃப்ளைஓவர் இருக்குங்க. அதுக்கு கீழே வந்து வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கே வெயிட் பண்ணிங்கன்னா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கும். அதாவது கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் டைம் தான் ஆகும். இதுதாங்க ஜிஎஸ்டி ரோட். ஒன்ஸ் நீங்கள் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வழியாக எக்ஸிட் ஆகினீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரோடை கிராஸ் பண்ணி வண்டலூர் ஃப்ளைஓவர் கீழே இருக்கிற வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு கீழம்பாக்கம் போகிற எம்டிசி பஸ் நிறையவே வரும். நான் வந்து டீலக்ஸ் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன். 13 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதுதாங்க வண்டலூர் ஃப்ளைஓவர். ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப் வரும். ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயினில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஜஸ்ட்டு நான் இப்போ காமிச்ச மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 எக்ஸிட், அதாவது ஜிஎஸ்டி ரோடு சைட் வழியாக எக்ஸிட் ஆகி வெளியில் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஜிஎஸ்டி ரோடை கிராஸ் பண்ணி இதாங்க வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப். இங்கே வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஸ் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப் வந்து வண்டலூர் ஜூ. வண்டலூர் ஜூக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் வந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். டிக்கெட் ஃபேர் வந்து நான் டீலக்ஸில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதுனால 13 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இதே நீங்கள் ஒயிட் போர்ட் பஸ்லாம் வந்ததுன்னா ஒரு 7 ருபீஸ் 8 ருபீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஷேர் ஆட்டோஸும் நிறைய இருக்குது. இல்லை நீங்கள் இந்த பாயிண்டில் வந்து ஆட்டோலையும் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணலாம். நீங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயின் மூலமாக இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணதுக்கு சென்னையிலே செங்கல்பட்டு போகிற இஎம்யூ ட்ரெயின் வந்து போர்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரெயின் தான் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போகும். ஒன்ஸ் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின பிறகு நான் காமிச்ச மாதிரி ஜஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக எக்ஸிட் ஆகினீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு வரும். ஜிஎஸ்டி ரோடை கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் இந்த வண்டலூர் ஃப்ளைஓவர் கீழே இருக்கிற இந்த வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணிடணும். இங்கேருந்து உங்களுக்கு தாம்பரம் சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு எல்லாமே கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் போகும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு எவ்ரி 2 to 3 மினிட்ஸில் கூட பஸ்ஸு வரும். ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணதுக்கு ஒரு சீப்பான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா ட்ரெயின் ப்ளஸ் இந்த பஸ் காம்பினேஷன் மூலமாக ரீச் பண்ணலாம். இப்போ பஸ் வந்து டுவர்ட்ஸ் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து மூவ் ஆகுது. இப்போ வந்து வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. அதாவது வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப்பில் போர்ட் பண்ண அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து வண்டலூர் ஜூ. வண்டலூர் ஜூக்கு அடுத்த ஸ்டாப் வந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயின் மூலமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டிரான்சிட், அதாவது ட்ரெயின் ப்ளஸ் இந்த எம்டிசி பஸ் டிரான்சிட் வழியாக குயிக்காக ரீச் பண்ணலாம். நீங்கள் சென்னையிலேருந்து போர்ட் பண்ணிங்கன்னா வண்டலூருக்கு மேக்ஸிமம் 15 ருபீஸ் டிக்கெட் ரேட் தான் ஆகும் சபர்பன் ட்ரெயினில் பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் இங்கேருந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்
நான் டீலக்ஸ் பஸ்ஸில் போட் பண்ணேன்னா 13 ருபீஸ், இல்லைனா உங்களுக்கு 10 ருபீஸ் கீழே தான் ஆகும். ஸோ மோஸ்ட்லி ஒரு 25 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் சென்னையிலேருந்து இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் ப்ளஸ் பஸ் காம்பினேஷன் வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா குயிக்காக ரீச் பண்ணலாம். இப்போ கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எம்டிசி பஸ் வே உள்ளே என்டர் ஆகிறோம். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்திருக்கும். மற்றபடி முடிஞ்ச அளவு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.